ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். அது போக எல்லாருமே நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது, இவங்க நல்லபடியாக பூமிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாருமே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அவ்வளவு பரபரப்பான ஒரு நியூஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆமாங்க, அதாவது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போனாங்க இல்லையா, அவங்க திருப்பி நல்லபடியாக இப்போ திரும்பணும் அப்படிங்கிறதான் நிறையா நியூஸ் சேனலில் லைவாகவே போட்டுட்ருக்காங்க. அவங்க எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிருக்காங்க. அதாவது 9 நாள் அந்த விண்வெளியில் இருக்க ஒரு வேலைக்காக தான் போயிருக்காங்க. அதாவது குரோ நயன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக போயிருக்காங்க. 9 நாளுக்கான தேவைக்கான ஏற்பாடோடு தான் அவங்க போயிருக்காங்க. அங்கே போனப்போ அந்த விண்கலம் பழுதடைஞ்சிருச்சு. அதாவது ரிப்பேர் ஆனதுனால இப்போ 9 மாதம் காலம் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கவே முடியாது. விண்வெளியை பற்றி ஓரளவுக்கு நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், நெட்டில் சர்ச் பண்ணியிருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம இப்போ பூமியில் நார்மலாக நடக்கலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், நம்ம கையை அசைக்கலாம், காலை அசைக்கலாம். ஆனால் விண்வெளியில் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு தெரியும். அவங்க கூட போனவங்க புஜ் வில்மோர் 2 பேர் போயிருக்காங்க. 2 பேருமே 9 நாளில் திரும்பி வர்றதுக்கான ஏற்பாடுகளோடு தான் போயிருக்காங்க. இப்போ என்ன புதுசாக நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வர்றதில் பல சிக்கல்கள் இருக்குது. போயிருக்காங்க, வீரர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாரும் எதிர்பார்க்கறது மார்ச் 19 அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நம்ம நிறைய ஆய்வாளர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லைவில் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஆனால் பூமியில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. விண்வெளியில் நிறைய மாற்றங்கள், நம்ம அப்படியே பறக்கிற மாதிரியே தான் இருப்போம். கால் தரையில் படாது, நம்மளுடைய நரம்புகளோ எலும்புகளுக்கோ எந்த ஒரு வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் அவங்க அதுக்கான அதாவது தயார்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க ஊடகங்கள் அதாவது நியூஸ் சேனல் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ், இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சில பேர் இருக்கும், அதுக்கான மனநிலையை அவங்க தயார்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் எப்படியோங்க, நமக்கு அவங்க நல்லபடியாக நம்ம பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவே நம்ம நினச்சிட்ருக்காங்க. அது போக அங்கேருந்து நம்ம பூமிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படணும். இப்போ நம்மளே ஒரு ஆப்ரேஷனோ ஏதோ ஒன்று நடந்துச்சு வச்சுக்கலாம், நம்மளால் டக்குன்னு ஒரு 1 வீக் பெட்டில் இருந்துட்டு நம்ம எழுந்திரிக்க போகிறப்ப எப்படின்னா ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கும். கால் ஆப்ரேஷன் பண்ணாலோ இல்லை வேறு ஏதோ சம்திங் ஒரு கால் உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் பட்டுன்னு காலை தரையில் ஊன முடியாது, காலெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 9 மாத காலம் விண்வெளியில் இருந்துட்டு நம்மளுடைய பூமிக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அவங்களுக்கு நிறைய அதாவது கதிர்வீச்சுகள்லாம் பற்று, புற்றுநோய்க்கான ஆபத்து, இது எல்லாமே வெளியிலேருந்து சொல்கிற விஷயங்கள் தான், சரிங்களா? நம்ம அதெல்லாம் வரக்கூடாது, அவங்க நல்லபடியாக நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய ப்ரேயருமே. அதாவது புற்றுநோய்க்கான ஆபத்துகள் இருக்கும். அடுத்து மனநிலை மாறுவதற்கான காரணங்கள், அதாவது அவங்க தனிமையாக அதாவது ஒரு மாதிரி இருந்திருக்காங்க, இங்கே எப்படி அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய அதாவது வாக்குவாதங்கள் சொல்ல முடியாது, நிறைய நியூஸ்கள் நமக்கு தெரிஞ்சிட்டே வருதுங்க. அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு வீரர்கள் போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு லைவ்லேயே நமக்கு வந்துட்டுருக்குது. எல்லாருடைய ப்ரேயருமே அவங்க நல்லபடியாக பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இது அதாவது ஒரு ஒரு இடத்துல நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்க விண்வெளியில் போனது 9 நாளுக்காக போயிட்டு அந்த போகிற டைமில் அந்த விண்கலம் பழுதடைஞ்சதுனால அவங்களுடைய நாள் இப்போ 9 மாதங்களாக மாறிடுச்சு. அந்த 9 மாதங்களும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள காமிக்கும் போது எப்படி அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் அவங்களோட இறங்கி இங்கே வரும்போது தான் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே நமக்கு சொன்னால் மட்டும்தான் தெரிய போகுது, சரிங்களா? அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணால் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி நல்லபடியாக பூமிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம ப்ரேயர் பண்ணணுங்க. இது பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் போடுறதுனா போடலாம். அவங்களுக்கு எல்லாருமே ஒரு க்ரீன் கலர்
ஹார்ட்டு கொடுத்துடலாம். க்ரீன் கலரில் ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க. எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்க நீண்ட ஆயுளோட நல்லபடியாக பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். நம்மளும் அது மாதிரியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கடவுளை வந்து நீண்ட ஆயுள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். இது மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் சேனலில் போடலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அழகாக நம்மளால் முடிஞ்சது அவங்க நல்லபடியாக திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிப்போம். இது மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம எல்லாருமே அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை யார்கிட்ட வேண்டுவோம்னா கடவுள்கிட்ட வேண்டுவோம். நம்ம அது மாதிரி அவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டி அவங்க நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். தேங்க்யூ.